மாணிக்கம் பாண்டியன் வீட்டுக்குள்ள போறாரு. முக்காடு போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாம கதவை சாத்துறாரு. பழனிவேலு வீட்டுக்கு நடுவுல படுத்திருக்காரு. மாணிக்கம் ஒளிஞ்சுக்கிட்டே மெதுவா போறப்ப ஃப்ளவர் வாஷ தட்டி விட்டுறாரு. பழனிவேலு எந்திரிச்சு பாக்குறாரு. மாணிக்கம் ஒளிஞ்சுக்கிறாரு ஓரமா. பழனிவேலு அவருக்குள்ளே சொல்லிக்கிறாரு, என்ன சத்தம் கேட்டுச்சே, யாரா இருக்கும், பூனையா இருக்குமோ சொல்லிட்டு படுக்கிறாரு பழனிவேலு. இப்ப ஒருத்தர் ஒளிஞ்சுகிட்டு இருக்கத பாக்குறாரு. யாருன்னு பழனிவேல் கேக்குறாரு. மாணிக்கம் திருப்பியும் ஒளிஞ்சுக்கிறாரு. பழனிவேல் கேக்குறாரு, யாரா அது தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறது, யாரா? பழனிவேலு பாய சுருட்டிட்டு அடிக்க வர்றாரு அந்த திருடனை. திருடன் தப்பிச்சு போறாரு. கையும் காலுமா மாணிக்கம் பழனிவேல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. பழனிவேலு மாணிக்கத்து கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. மூஞ்சிய காட்டுன்னு கேக்குறாரு. ஆனா மாணிக்கம் மூஞ்சிய காட்டாம விடாப்புடியா ஓட ட்ரை பண்றாரு. மாணிக்கம் பழனிவேலை தடிச்சிட்டு தப்பிச்சு போறாரு கதவை திறந்து. பழனிவேல் கத்துறாரு, திருடன் திருடன்னு. சத்தம் கேட்டு சரவணன் வர்றாரு. என்ன மாமா ஆச்சுன்னு கேக்குறாங்க. மாப்ள, திருடன் மாப்ள. சரவணனும் பழனிவேலும் வெளியே வந்து பாக்குறாங்க. மாமா எங்க போனான்னு கேக்குறாங்க. மாமா நீங்க இந்த பக்கம் போய் பாருங்க, நான் இந்த பக்கம் பாக்குறேன்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சு தேடுறாங்க அந்த திருடனை. மயிலு பதட்டத்துல நிக்கிறாங்க. எல்லாரும் கதவை திறந்துட்டு வர்றாங்க. மயில் சொல்றாங்க திருடன்னு. திருடனான்னு பாண்டியன் கேட்டுட்டு வெளியே போய் பாக்குறாரு. மாணிக்கம் திருட்டு பையன் மாதிரி சம்மந்தி அம்மாவோட அண்ணன் வீட்டுல வந்து ஒளிஞ்சிருக்கோமேன்னு ஃபீல் பண்றாரு முக்காடு போட்டுக்கிட்டு. யாரு பார்த்தாலும் பஞ்சாயத்து ஆயிருமே, சம்மந்தி வீட்டுல லைட் அடிச்சா எஸ் ஆயிரலாம், அவங்க என்னடானா தேடிக்கிட்டே இருக்காங்களே, வேலை தேடிக்கிட்டு இருந்து இங்க வந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது, முருகா என்ன காப்பாத்து. பழனி சொல்றாரு பாண்டியன் கிட்ட, மச்சான் வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டான் மச்சான், பிடிக்கலான்னு எகிரி பிடிச்ச மச்சான், அவன் என்ன கடிச்சிட்டு ஓடிட்டான் மச்சான். பக்கத்து வீட்டுல இருந்து சத்தம் கேட்டு பழனிவேலோட அம்மா வெளியே வந்து பாக்குறாங்க. வடிவு கேக்குறாங்க, அத்தை இந்த நேரத்துல ஏன் வெளியே வந்து நிக்கிறீங்க? வடிவு, எதிர்த்த வீட்டுல சத்தம் கேட்டுச்சுடி, பாரு வடிவு, லைட்லாம் போட்டு வச்சிருக்காங்க, ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு தான் நானே வந்தேன். பழனி பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மை மச்சான், நம்புங்க. பாக்கியம் மாணிக்கத்துக்கு போன் பண்றாங்க. மாணிக்கம் நடந்ததெல்லாம் போன்ல பாக்கியத்துக்கிட்ட சொல்றாங்க. மாரியம் சத்தத்தை கேட்டு எந்திரிச்சிடுறாங்க. வடிவு சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல திருடன் வந்துட்டானா. அதை கேட்ட உடனே மாறி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பக்கத்து வீட்டுல திருடனா? மாறி கதவை தட்டுறாங்க. சக்திவேலும் முத்துவேலும் வர்றாங்க. சக்திவேல் சொல்றாரு, நடு ராத்திரியில எதுக்கு திருடன் மாதிரி எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு மாறி சொல்றாங்க, திருடன் வந்திருக்காங்க. அம்மா எங்கம்மா திருடன் வந்திருக்கான்? பாரு இந்த வீட்டுல இல்ல, எதிர் வீட்டுல. சக்திவேல் சொல்றாரு, எதிர் வீட்டுல எவன் வந்தா நமக்கு என்னடி? முத்துவேல் சொல்றாரு சக்திவேல் கிட்ட, ஒரு ட்ரிப்பு நம்ம வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம். வீட்டை சுத்தி பார்க்க போறாங்க, திருடன் இருக்கானான்னு பாக்குறதுக்கு. அப்ப மாணிக்கம் முக்காடு போட்டுக்கிட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாரு. முத்துவேலு சத்தத்தை கேட்டு தம்பிய கூட்டிட்டு போறாங்க. கூட குமாரும் போறாரு. குமார் கேக்குறாரு, என்ன பெரியப்பா, யாரையாவது பார்த்த மாதிரி இருந்துச்சா? ஆமாடா குமாரு, சேலைக்கு பின்னாடி மாணிக்கம் ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு. அப்ப சேலைய வச்சு மூடி 3 பேரும் மாணிக்கத்தை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. முத்துவேலு சொல்றாரு, செத்து கித்து தொலைஞ்சிட போறான், ஃபர்ஸ்ட் துணியை எடு. குமாரு சேலைய எடுக்கிறாரு. மாணிக்கம் சொல்றாரு, நான் திருடன் இல்ல, என்ன விட்டுருங்க. குமார் சொல்றாரு, இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. சக்திவேல் சொல்றாரு, ஆமா எனக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரிதான் இருக்கு. திருப்பியும் சக்திவேலு அந்த முகரக்கட்டைய பார்த்துட்டு, அண்ணே பாண்டியனோட சம்மந்தின அப்படின்னு முத்துவேல் கிட்ட சக்திவேல் சொல்றாரு. சக்திவேல் கேக்குறாரு மாணிக்கத்தை பார்த்து, திருடன் மாதிரி எதுக்குடா இந்த நேரத்துல வந்த? இதுக்கு மாணிக்கம் சொல்றாரு, என் பொண்ண நான் பார்க்க வந்தேங்க. முத்துவேல் சொல்றாரு, உன் பொண்ணு என்ன எங்க வீட்டு கொல்லப்புறத்துலயா இருக்கு, எதுக்கு இந்நேரத்துக்கு வந்திருக்க? மாணிக்கம் சொல்றாரு, வழி மாதிரி வந்துட்டேங்க. குமார் கேக்குறாரு, உன் சம்மந்தி வீட்டுக்கு உனக்கு வழி தெரியலையா, வழி மாதிரி வந்துட்டியா? பா இந்த ஆளு திருடதான் வந்திருக்கான். மாணிக்கம் சொல்றாரு, இல்லங்க நான் திருடவே வரலன்னு அழுதுகிட்டே சொல்றாரு. பாண்டியனும் பழனிவேலும் கதவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் பாண்டியனால உட்கார முடியல, படுத்து தூங்கிடுறாரு. இத பார்த்த பழனிவேலும் படுத்து தூங்கிடுறாரு. நாளை சந்திப்போம்.